ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகற்காய் கொட்டையை வச்சு எப்படி அருமையான அட்டகாசமான ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரசம் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னம்மா பாகற்காய் கொட்டையை வச்சாம்மா நீ ரசம் பண்ண, எப்படி செஞ்ச அப்படின்னு மைண்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளைப்பூடு, அப்புறம் மிளகு, ஜீரகம் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோ பாகற்காய் கொட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கசப்பே இருக்காது, கசப்பு இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அப்புறம் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். இதை மிக்ஸியில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிடலாம். பார்த்திங்களா, நான் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளியும் வேணும்னா தக்காளியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் புளி மட்டும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்ஸை உள்ளே போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம் மிக்ஸியில் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு தாளிக்கிற முறையில் தாளித்து ரசம் லைட்டாக கொதி விட்டு வந்தோடனே பெருங்காயத்தை போட்டு இறக்கிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.